இப்போ பெரும்பகுதி இயக்குனர் என்ன செய்வான்னா எடுத்த படத்தையே திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோவை மாற்றிடுவாங்க, கதாநாயகெல்லாம் மாற்றுவாங்க, எல்லாமே மாற்றுவாங்க, பாட்டை மாற்றுவாங்க, எல்லாமே மாறும், கதை மட்டும் மாறாது. ஒரே கதை தான் எல்லா படத்துலையுமே. அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் வந்து அலாட் ஆகி மாப்பிள்ள அந்த பக்கம் போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாத்துடுறாங்க ஒருத்தன். அதனுடைய விளைவாக அந்த டைரக்டருக்கு அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரம்மாண்டம் ஜெயிச்சிருச்சு, பிரம்மாண்ட படம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறனால சங்கர் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப பிரம்மாண்ட படமாக எடுக்கிறாரு. அதுக்கு அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும்ல. அதாவது ஒரு நல்ல திரைக்கதை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பிரமாதமான கதை இருக்குது, அதுக்கு ஒரு திரைக்கதை பண்ணுறான். அது எப்படின்னா, ஏற்கனவே ஒரு பெண் அழகாக இருக்கா, பருவ பெண், மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்கிறது மாதிரி நல்ல படம், ஒரு நல்ல கதைக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது, திரைக்கதை பண்ணுறது. ஒரு மோசமான ஒரு குப்பை கதைங்க, அதை பிரம்மாண்டமாக்கணும் அப்படின்னா டெட் பாடிக்கு வந்து மாலை வச்சு சுற்றி அந்த வண்டி ரெடி ஆகிறதுக்கு பண்ணுவாங்கல்ல இறுதி யாத்திரை, அது மாதிரி ஆயிரும். உள்ளே வந்து உயிர் இருக்காது, பாடி தான் இருக்கும். அதுக்கு இவங்க டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சொர்க்கரதம் அப்படின்னு பேர்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதை மேலே கவனம் செலுத்தாமல் கதை அல்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. 400 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. இந்த கதாசிரியர்னு ஒரு இனம் இருக்காங்கல்ல, அவன் ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தா கதை எழுத்துறதுக்கு ரொம்ப பேர் தெரியுறான். அவனை வந்து உள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க ஸ்டூடியோ பக்கம். ஓகே,